இதை நம்ம வந்து கலக்கிட்டோம். ஃபுல்லா கட்டி இல்லாம கலக்கியாச்சு. இதுல நீங்க கலக்கும் போதே பார்க்கலாம் அதுல உள்ள அந்த குளகுளப்பு தன்மை வரும். பட் வந்து நம்ம இதை காய்ச்சும் போது கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கிண்டிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாத்தீங்களா? இது வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்க ஒரு கிளாஸ் அளவு நல்லா வந்து 400 ml தாண்டி நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்ஃபில்லா இருக்கும். காலையில நான் வந்து நிறையவே குடிப்பேன். நான் 1/2 லிட்டருக்கு மேலேயே, தம்பிக்கு 1/2 லிட்டர் எனக்கு 1/2 லிட்டருங்கிற மாதிரி நான் போட்டு சாப்பிட்டுப்பேன். இது வந்து இதுல வந்து பால் ஜீனி இதெல்லாம் எதுவுமே நாங்க ஆட் பண்ண மாட்டோம். அப்படியே சாப்பிடுவோம். டேஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். பட் அப்படியே சாப்பிடலாம். இதுல வந்து இன்னொன்னு என்ன, முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சமா மோரும் ஊத்தி நீர் மோரா ஊத்தியும் சாப்பிடலாம். அதுவும் நல்லா இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம், ஒபிசிட்டியா இருக்காங்க பசங்க அப்படிங்கிறப்ப லைட்டா பால் லைட்டா சுகர் அப்படி போட்டு குடிப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இருந்தா தான் நாக்குல இறங்கும் அப்படின்னு அதை வந்து அப்படி போட்டு கொடுத்துடணுங்க. இப்ப இந்த கஞ்சி பவுடர் நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்றோம்னா, சும்மா அப்படியே இல்லாம நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு டயட் பேட்டர்ன் ஒண்ணு கொடுத்துடுறோம். அந்த டயட் பேட்டர்ன்ல நீங்க என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் வந்து ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்க தெளிவா சொல்லி தரோம். இப்ப இதை நிறுத்திடுவோமா? இதை நிறுத்திடலாம். இப்ப பாருங்க ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தம்பி வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு இதை ஒரு டம்ளர் ஆறி இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான்.